சென்னை மெரினா கடலில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் விருகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இதயத், ஆசிப் ஆகிய 2 மாணவர்கள் மெரினா கடலில் குளிப்பதற்காக நேற்று மாலை வந்தனர். அப்போது இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதில் இதயத் உடல் மட்டும் மீட்கப்பட்டுவிட்டது. ஆசிஃபின் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதயத் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். இன்று தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதேபோல் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், சதீஷ் ஆகியோர் குளித்துக் கொண்டிருக்கும் போது கடலில் மூழ்கினர். அவர்கள் இருவரது உடலும் மீட்கப்பட்டது. தற்போது மீட்கப்பட்ட 3வரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஆசிஃபுடைய உடல் இருக்கு, இன்னும் கடல்ல தான் இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லி சரியாக தெரியல. ஆனால் அந்த காரணமாக இந்த ஊரில் இருக்க வேலூர் மக்களே இப்போதான் சொன்னாங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்ன சின்ன பசங்க 16, 15 வயசு பசங்க தான் அவங்க. அந்த விருதம்பட்டு, சென்னை வேலூரில் விருதம்பட்டுன்னு சேர்ந்த அந்த ஊர் சேர்ந்த பசங்க. அந்த ஊரே ரொம்ப கவலையாக இருக்குது. பிள்ளையோடைய பாடியை நீங்கள் காவல்துறையினர் கொஞ்சம் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி இதாயத்துடைய உடலும் நம்மளுக்கு காலையில் சீக்கிரமாக எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி உதவி செஞ்சால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.